கோவை மாநகர் மாவட்டம் ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசை கண்டித்து கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் தலைமையில் ஏராளமான இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம். சிலிண்டருக்கு மாலை போட்டு அஞ்சலி. வளைகுடா நாடுகளில் நடைபெற்று வரும் போரால் கேஸ் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரத்தினபுரி பகுதி கழகம் பகுதியில் பகுதி கழக செயலாளர் கோவை லோகு முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் பங்கேற்று ஒன்றிய அரசிற்கு கண்டனங்களை தெரிவித்தார். கேஸ் சிலிண்டருக்கு மாலை போட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒன்றிய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு மற்றும் மதசார்பற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் தாமஸ், மதிமுக செல்வராஜ், சிபிஎம் முருகேசன், பறக்குமலை ராஜ்குமார், ஆர்.கே. ரவி, அமுல்ராஜ், பிரான்சிஸ் குமார், ஜே.கே. கிருஷ்ணசாமி, பெருமாள் சேகர், முரளி, தாமஸ் வர்கீஸ், ராமன், பறக்கும்படை ராஜ்குமார், ஆர்.கே. ரவி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சொல்லக்கூடிய கருத்து என்ன? தட்டுப்பாடு வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்றணி வேண்டும் என்று பொருளை கிளப்புகிறது. சரியா? தமிழ்நாட்டுக்குள்ள பொருளை கிளப்புறோம். டெல்லியில பெட்ரோல் நிலையம் செய்தி காட்டுறாங்க, மும்பையில பெட்ரோல் தீர்ந்து வச்சு செய்தி காட்டுறாங்க. ஆர்எஸ்எஸ் கூட்டம் பிஜேபி ஒரு விசிட்ட போட்டுமா, அது ஒரு பக்கம் கடைசியில உண்மையின் தெரிவிக்க அதை எடுத்துருவோம். இதுதான் தொழிலாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய தாக்குதல் கொள்ளப்பட்டிருக்கிறது. வெளியுறவு கொள்கை என்பது மிக மோசமா இருக்கு. அமெரிக்காவுக்கு நீங்க காவடி இருக்கிற, ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வளம் வந்து 60% வந்துட்டு இருக்கு. அதையும் அதானிக்கு அம்பானிக்கும் கொடுத்துட்ட சுத்திகரிப்பு நிலையங்கள் 500% இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் நாட்டுக்கு போயிட்டு வந்து போர் தொடுத்ததுக்கு அப்புறம் 4 கப்பலை மட்டும் விடுங்க. 4 கப்பல் வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேன் கூட்டுக்குள்ள நுழைஞ்சுட்ட அது கொட்டாமலை விடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் விரைவாக முக்கியமாக அன்போடு நிற்க முடியாது. சீக்கிரம் தியாகராஜன் அவர்கள் உரையாற்றுவார். அன்பார்ந்த பத்தனி புரிவார் பொதுமக்கள் அனைவருக்கும் அழைப்பு தெரிவிக்கிறோம். அனைத்து கட்சிகளின் சார்பாக இந்திய கொஞ்சம் செயல்பட்டுனா பழமரத்தில் ஏரியாவில் நம்ம ஊரில் ஒரு பழமொழி. அந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் சண்டை நடக்குது. சைனாக்கார 250 நாளுக்கான கேஸையும் சிலிண்டரையும் ஸ்டாக் பண்ணிக்கிட்டான். நம்ம தலைவர் சண்டை நடக்கிறதுக்கு முதல் நாள் வந்து யாருன்னு தெரியும் உங்களுக்கு, வடநாட்டில் வந்து இங்கே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ பண மதிப்பிழப்பும் கொரோனா அழிவுக்கும் இந்த சச்சரவு நடக்க போது கேஸ் மீண்டரோ இல்லை கிடைக்காம போகுங்கிற விஷயம் தெரிஞ்சு ஒருத்தர் வந்து மக்களை பூரா அப்படியே அமைதியாக ஆழ்ந்த தூக்கத்தில் வச்சுட்டு இன்னைக்கு என்னன்னா ரோடோட அவசியமானது ரத்தனகுடி மருத்துவத்தை இந்த நோக்கமும் புரிய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தினால அவங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, மக்கள் அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. எந்த ஒரு நாட்டு சூழல் வந்தாலும் அதை இந்த இந்திய மக்கள் வந்து ஒற்றுமையாக அதை தாங்கிக்குவாங்க, செஞ்சுக்குவாங்க. ஆனால் நீங்கள் நடத்த வேண்டிய அரசியல் வந்து வெளிப்படையான அரசியல், மக்களுக்கான அரசியல். அதை தான் நான் இங்கே வலியுறுத்துகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இந்த கருத்து சொல்லி இந்த உரையை இன்றைக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை நோக்கி போயிருக்கோம். குறிப்பாக ஒரு பக்கம் அநேகமாக இன்றைக்கு கண்டிக்கின்றோம்.
அப்பா இன்ஜினை கண்டிக்கின்றோம். தட்டுப்பாடு தட்டுப்பாடு சமையல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு 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 சமையல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு துப்பில்லை துப்பில்லை சமையல் சிலிண்டர் பிரச்சனை இல்லை. சமையல் சிலிண்டர் பிரச்சனை தீர்க்க துப்பில்லை. கண்டிக்கின்றோம் 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 மக்களை அலையவிடு மோடியை கண்டிக்கின்றோம். அனுமதி கொடுக்காத சிலிண்டர் காரணம் காங்கிரஸ் கட்சியும் அதே காங்கிரஸ் கட்சியில் அமைப்பு என்று சொன்னாரு. இதுக்கு எங்க போனாரு அண்ணா சாரு? அந்த அண்ணா சாரு உருவாக்கப்பட்ட நபர் தான் தெரிஞ்சுருவாரு. ஒன்றுமே போட்ட இன்னைக்கு செய்யணும்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நயினா நாகேந்திரன் சொல்லக்கூடிய கருத்து என்ன? தட்டுப்பாடு வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்றணி வேண்டும் என்றே பொருளை கிளப்புகிறது. சரியா? தமிழ்நாட்டுக்குள்ள பொருளை கிளப்புறோம். டெல்லியில பெட்ரோல் இல்லைன்னு செய்தி காட்டுறாங்க. மும்பையில பெட்ரோல் தீர்ந்து வச்சு செய்தி காட்டுறாங்க. RSS கூட்டம் பிஜேபி ஒரு விசிட்ட போட்டுருமா? அது ஒரு பக்கம் கடைசியில உண்மையும் தெரிவிக்கணும். அது எடுத்துருவோம். இதுதான் தொழிலா இருக்குது. ஒரு மிகப்பெரிய சாதனை கொண்டாடப்பட்டிருக்கிறது. வெளியுறவு கொள்கை என்பது மிக மோசமா இருக்கு. அமெரிக்காவுக்கு நீங்க காவடி இருக்கிற ரஷ்யா வந்து எண்ணெய் வளம் வந்து 60% வந்துட்டு இருக்கு. அதையும் அதானிக்கு அம்பானிக்கும் கொடுத்துட்ட சுத்திகரிப்பு நிலையங்கள் 500% இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் நாட்டுக்கு போயிட்டு வந்து போர் தொடுத்ததுக்கு அப்புறம் 4 கப்பலை மட்டும் விடுங்க. 4 கப்பல் வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேவை கூட்டுக்குள்ள போய் நுழைஞ்சுட்ட அது கொட்டாமரை விடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் விரைவாக முடிச்சுமாறு அன்போடு நிற்க முடியாது. சீக்கிரம் தியாகராஜன் அவர்கள் ஏற்றுவார். அன்பார்ந்த பத்தனி புரிவார் பொதுமக்கள் அனைவருக்கும் அழைப்பு தெரிவிக்கிறோம். அனைத்து கட்சிகளின் சார்பாக இந்திய கம்மி செயல்பட்டுனா பழமரத்தில் ஏறியது நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் சண்டை நடக்குது. சைனாக்கார 250 நாளுக்கான கேஸையும் சிலிண்டரையும் ஸ்டாக் பண்ணிக்கிட்டான். நம்ம தலைவர் சண்டை நடக்கிறதுக்கு முதல் நாள் வந்து யாருன்னு தெரியும் உங்களுக்கு, வடநாட்டில் வந்து இங்கே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ பண மதிப்பிழப்பும் கொரோனா அழிவுக்கும் இந்த சச்சரவு நடக்க போது கேஸ் தீர்ந்தோ இல்லை கிடைக்காம போகுன்ற விஷயம் தெரிஞ்சு ஒருத்தர் வந்து மக்களை பூரா அப்படியே அமைதியாக ஆழ்ந்த தூக்கத்தில் வச்சுட்டு இன்னைக்கு என்னன்னா ரோடோட அவசியமானது ரத்தனகுடி மருத்துவத்துக்கு இந்த நோக்கம் புரிய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தினால அவங்களுக்கு வரக்கூடிய பதில் என்னன்னா, மக்கள் அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. எந்த ஒரு நாட்டு சூழல் வந்தாலும் அதை இந்த இந்திய மக்கள் வந்து ஒற்றுமையாக அதை தாங்கிக்குவாங்க, செஞ்சுக்குவாங்க. ஆனால் நீங்கள் நடத்த வேண்டிய அரசியல் வந்து வெளிப்படையான அரசியல், மக்களுக்கான அரசியல். அதை தான் நான் இங்கே வலியுறுத்துகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இந்த கருத்து சொல்லி இந்த உரையை இன்றைக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை நோக்கி போயிருக்கிறோம். குறிப்பாக ஒரு முறைதான் அநேகமாக இன்றைக்கு இருக்கிற கண்டிக்கின்றோம். அப்பா இன்ஜினை கண்டிக்கின்றோம். தட்டுப்பாடு தட்டுப்பாடு சமையல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு 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 சமையல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு துப்பில்லை துப்பில்லை
சமையல் சென்ற பிரச்சனை இல்லை, சமையல் சென்ற பிரச்சனை தீர்க்க துப்பில்லை. கண்டிக்கின்றோம் 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 மக்களை அலையவிடும் மோடியை கண்டிக்கின்றோம், மக்களை அலையவிடும் மோடியை கண்டிக்கின்றோம்.